ஆர்சிபி வெஸ் பஞ்சாப், ஆர்சிபி வெஸ் எஸ்ஆர்எச், சிஎஸ்கே வெஸ் ஜிடி, சிஎஸ்கே வெஸ் எஸ்ஆர்எச். இந்த 4 மேட்ச்ல இந்த வருஷம் ஐபிஎல்லோட குவாலிஃபிகேஷன் சீனரியை டிசைட் பண்ண போகுது. யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு டீம் பிளே ஆஃப் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆர்சிபிக்கும் பஞ்சாப் நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆர்சிபி தோக்கிற பட்சத்துல ஆர்சிபிக்கு எஸ்ஆர்எச் டைல மிகப்பெரிய காம்படிஷன் இருக்கும். சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ஒரு மேட்ச் இருக்கு, ஹெவி கிளாஸ் மேட்ச் அது. சிஎஸ்கே எஸ்ஆர்எச் கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கேவோட வாய்ப்பு கஷ்டம் தான். எஸ்ஆர்எச் ஒருவேளை சிஎஸ்கே கூட தோத்துட்டாங்கன்னா எஸ்ஆர்எச்க்கும் ஆர்சிபிக்கு நடக்கிற மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா இருக்கும். ஆர்சிபி பஞ்சாப் கூட எஸ்ஆர்எச் கூட 2 டீம் கூட தோத்தாலும் ஆர்சிபினால வெளியே போக முடியும், குவாலிஃபை ஆக முடியும், என்ன வேணாலும் நடக்கும். பஞ்சாபுக்கு இருக்கிற ஒரே விஷயம், லக்னோ கூட ஒரு மேட்ச் இருக்கு அவங்களுக்கு, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் அவங்களுக்கு ஆர்சிபி கூட இருக்கிற மேட்ச் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிஎஸ்கே அண்ட் ஜிடி தன்னோட மேட்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் முடிக்கிறதுனால இவங்களோட பாயிண்ட்ஸும் ரன் ரேட்டும் மற்ற டீம்ஸ்க்கு அழகா தெரிய வரும். ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் ஈஸியா இவங்களோட பாயிண்ட்ஸும் ரன் ரேட்டும் முறியடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. சர்ப்ரைஸா ஒரு டீம் பிளே ஆஃப் போகும்னு சொன்னல, வேற எதுவும் இல்ல, ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க ரிமைனிங் 3 மேட்ச் டெல்லி, லக்னோ, மும்பை பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரொம்ப கீழே இருக்கக்கூடிய இந்த 3 டீம்ஸ் கூட தான் ராஜஸ்தான் விளையாட போறாங்க. 3 மேட்ச் ஜெயிச்சாலும் 2 மேட்ச் ஜெயிச்சாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பிளே ஆஃப் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. யாரு அந்த 4 டீம்ஸ் பிளே ஆஃப் போக போறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.